வணக்கம். இப்போ நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம்? நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நிறைய தண்ணி குடிக்கிறோம். அதே மாதிரி நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கிறோம். வெறும் ரைஸ் மட்டும் சாப்பிட வேண்டாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரைஸ் தான் சாப்பிடுவாங்க. நேரங்கெட்ட நேரத்தில் சாப்பிடுவாங்க, நேரங்கெட்ட நேரம் தூங்குவாங்க. அதுக்குன்னு ஒரு டைம் அமைச்சிட்டிங்கன்னா நமக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம். அதுதான் உண்மை. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டிகிரி படிக்கிறோம். வெறும் டிகிரி மட்டும் படிச்சுட்டு போனால் நமக்கு வேலை கிடைக்குமா? வெறும் சாப்பாடை மட்டும் சாப்பிட்டா நமக்கு ஆரோக்கியம் வருமா? வராது. காய்கறிகள், கீரைகள், பழங்கள் இது எல்லாமே நம்ம நல்லா சாப்பிட்ணும். அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல வேலை வேணும். அப்போ தான் நம்ம நமக்கும் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். நம்ம குடும்பத்தை பார்க்க முடியும். சமுதாயத்தில் நல்ல ஒரு அந்தஸ்தில் வர முடியும். நிறைய பேர் சொல்கிறாங்க பணம் இருந்தால் சொந்த பந்தங்கள் தேடி வரும். கண்டிப்பாக கிடையாதுங்க. பணம் மட்டும் வாழ்க்கை ஆயிராது. பணம் தேவை தான், அதுக்காக பணமே வாழ்க்கை ஆயிராது. மனுஷங்க பலதரப்பட்டவங்களாக இருப்பாங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா படித்தவங்ககிட்ட பழகணும், நல்ல பண்புள்ளவங்க கிட்ட தான் பழகணும்னு நினைப்பாங்களே ஒழிய பணக்காரனை பார்த்து தேடி போய் பழகணும்னு கண்டிப்பாக யாரும் நினைக்க மாட்டாங்க. அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க. இப்போ நானே பாருங்கள், ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு டிகிரி படிக்கிறீங்க, அதோடு நீங்கள் டைப்ரைட்டிங் படிங்க, ஷார்ட்ஹேண்ட் படிங்க, கம்ப்யூட்டர் கிளாஸ் படிங்க, ஹிந்தி கிளாஸ் படிங்க. நிறைய லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அதுதான் உண்மை. அதாவது அதிக மொழிகள் தெரிந்தவனுக்கு எப்படி இருக்கும்? நல்ல ஒரு பலம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நிறைய லாங்குவேஜஸ் எல்லாம் படிங்க. படிச்சிங்கன்னா நமக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். எப்பவுமே ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணணும்? நல்ல வேலை செய்யணும். அந்த கம்பெனியில் பஞ்சுவாலிட்டியாக இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும், போய் பித்தலாட்டமெல்லாம் பேசக்கூடாது. அப்போ நம்ம தேடி பதவி வரும், கண்டிப்பாக வரும். அடடா, இவங்க நம்மளை வேலை விட்டு போயிட்டால் நம்மளுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அவங்ககிட்ட விசுவாசமாக இருக்கணும். அதாவது நல்ல நட்புங்கிறது எல்லாருமே நல்ல விசுவாசமாக இருந்தால் தான் நல்ல நட்பாக இருக்கும். அதுபோல் நல்லா சாப்பிடுங்க, நிறைய படிங்க, நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறி வாங்க. அதாவது நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, டைப்ரைட்டிங் முடிச்சிங்கன்னா சீக்கிரமாக வேலை கிடைக்கும். அதுதான் உண்மை. எல்லாமே இன்றைக்கி கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சு. ஸோ என்ன தான் டெக்னாலஜி மாறினாலும் கண்டிப்பாக டைப்ரைட்டிங் மெஷினில் பழகிட்டு போகிற மாதிரி நமக்கு எங்கே போனாலும் அந்த ஸ்பீடு கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் டைப்ரைட்டிங் படிங்க, ஷார்ட்ஹேண்ட் படிங்க. உங்களோட இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணி